அனைவருக்கும் வணக்கம். 6/6/2026 வைகாசி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி அதிகாலை 2 மணி 41 நிமிடம் வரை சஷ்டி பின் சப்தமி. நட்சத்திரம் காலை 6 மணி 3 நிமிடம் வரை திருவோணம் பின் அவிட்டம். வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5 மணி 56 நிமிடம், மறைவு 6 மணி 35 நிமிடம். ராகு காலம் காலை 9 மணி 6 நிமிடம் முதல் 10 மணி 41 நிமிடம். யமகண்டம் மதியம் 1 மணி 50 நிமிடம் முதல் 3 மணி 25 நிமிடம். குளிகை காலை 5 மணி 56 நிமிடம் முதல் 7 மணி 31 நிமிடம். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, மாலை 5 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மதியம் வரை வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்களின் கடின உழைப்பை மேல் அதிகாரிகள் சோதித்து பார்ப்பார்கள். ஆனால் மாலை 5 மணி 14 மணிக்கு மேல் சந்திரன் 11ஆம் வீடு லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் உங்களின் உழைப்பிற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். புதிய முதலீடுகள் செய்ய மாலை நேரமே சிறந்தது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த நிதி உதவி தடையின்றி கிடைக்கும். மூத்த சகோதரர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான திருப்பத்தை சந்திக்கும். முழங்கால் அல்லது மூட்டு வலிகள் மதியத்திற்கு மேல் குறைய தொடங்கும். மேசராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு சந்திரன் 9 மற்றும் 10 வீடுகளில் பயணிப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் என போன்ற நற்பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் நாளாக அமையும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர தொடங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி தடையின்றி கிடைக்கும். குடும்பத்தில் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவி இடையே நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக நீங்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்த பித்த நடுக்கங்கள் குறையும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ல் அஷ்டமச்சந்திரன் இருப்பதால் பணியிடத்தில் தேவையற்ற சர்ச்சைகள் சிக்க வேண்டாம். உங்களின் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. மாலைக்கு மேல் சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறுவதால் அஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கும். தேக்கமடைந்த வியாபாரம் வேகம் எடுக்கும். மதியம் வரை புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ வேண்டாம். மாலைக்கு பின் வங்கி லோன்கள் எளிதாக ஒப்புதலாகும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. மாலைக்கு மேல் ஆன்மீக பெரியோர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். வாகனங்களை இயக்கும் போது அதீத கவனம் தேவை. லேசான தலைவலி அல்லது அஜீரண கோளாறுகள் தோன்றி மறையும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள். கோச்சார சந்திரன் மாலை 5 மணி 14 நிமிடம் வரை சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர்கள் வருவார்கள். ஆனால் மாலைக்கு மேல் உங்களின் ராசிநாதன் சந்திரன் 8ஆம் வீட்டிற்கு நுழைவதால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. புதிய திட்டங்களை நாளை தள்ளி வைப்பது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் மாலை நேரத்திற்கு மேல் வரலாம். ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. கணவன் மனைவிக்குள் ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மன உளைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது.
மாலை நேரத்தில் அஷ்டமி திதி மற்றும் சனிக்கிழமை இணைவதால் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட திருஷ்டிகள் மற்றும் ஆபத்துகள் விளங்கும். ஆம், கடகராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் 6 மற்றும் 7 வீடுகளில் சஞ்சரிப்பதால் உங்களின் தொழில் எதிர்ப்பாளர்கள் அல்லது போட்டி நிறுவனங்கள் உங்களைக் கண்டு பின்வாங்குவர். கூட்டுத் தொழிலில் இருந்த குளறுபடிகள் நீங்கி புதிய முதலீட்டாளர்கள் உங்களை அணுகுவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். பழைய கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகி நஷ்டஈடு கிடைக்க வாய்ப்புள்ளது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். காதலர்களுக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். நீண்ட நாள் படுத்திய நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல மருத்துவ தீர்வு கிடைக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. சிம்ம ராசியில் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மாலை வரை சந்திரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் ஆராய்ச்சி துறையினருக்கு புதிய ஐடியாக்கள் தோன்றும். மாலைக்கு மேல் சந்திரன் 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தானாகவே விலகி போவார்கள். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டு. உங்களின் சேமிப்பு உயரும். தாய்மாமன் வழியிலிருந்து எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த கவலைகள் நீங்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூக முடிவு எட்டப்படும். சுறுசுறுப்பு கூடும். எனினும் மாலை நேரத்திற்கு மேல் குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார சந்திரன் 4 மற்றும் 5 வீடுகளில் உலா வருவதால் உங்களின் கற்பனை திறனும் சமயோசித புத்தியும் பளிச்சிடும். ரியல் எஸ்டேட், கமிஷன் மற்றும் கட்டுமான துறையினருக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் புதிய திட்டங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சுப செலவுகள் செய்வீர்கள். ஷேர் மார்க்கெட் மற்றும் கிரிப்டோ போன்ற துறைகளில் மாலைக்கு மேல் நல்ல லாபம் உண்டு. தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. பிள்ளைகள் மூலம் குடும்பத்திற்கு பெருமை சேரும் செய்தி சேரும். நெஞ்சு சளி அல்லது அஜீரணம் போன்ற சிறிய தொல்லைகள் நீங்கும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் 3 மற்றும் 4 வீடுகளில் பயணிப்பதால் உங்களின் முயற்சி ஸ்தானம் வலுவடைகிறது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். புதிய கிளைகள் தொடங்க ஏதுவான நாள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பை நிர்வாகம் பாராட்டும். புதிய சொத்துக்கள், பூமி அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கும். இளைய சகோதரிகள் உங்களின் முடிவுகளுக்கு துணையாக நிற்பார்கள். உறவினர்களிடையே இருந்த பழைய பகை மாறும். தாயாரின் உடல்நிலை சீராகும். உங்களின் தோள்பட்டை மற்றும் கழுத்து வலிகள் குணமாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் கோச்சார சந்திரன் 2 மற்றும் 3 வீடுகளில் பயணிப்பதால் உங்களின் வாக்கு பலிதம் கூடும். தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங், ஊடகம் மற்றும் எழுத்து துறையினருக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களின் பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வாரக்கடன்கள் இன்று வசூலாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். குறுகிய தூர ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு அமைதி தரும். தொண்டை மற்றும் பற்கள் சம்பந்தமான உபாதைகள் நீங்கும். முகம் பொலிவு பெறும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள்
மாலை 5 மணி 14 நிமிடம் வரை சந்திரன் உங்களின் ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் ஏழரை சனியின் காலம் என்பதாலும் காலையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் வரலாம். ஆனால் மாலைக்கு மேல் சந்திரன் 2ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தொழிலில் திடீர் திருப்பு முனைகளும் வாடிக்கையாளர்கள் பெரிய லாபங்களும் உண்டாகும். மதியத்திற்கு பின் பணப்புழக்கம் கணிசமாக உயரும். சேமிப்பு கணக்கில் இருப்பு கூடும். காலையில் கணவன் மனைவி இடையே மௌன விரதம் இருக்க நேரிடலாம். ஆனால் மாலையில் ஒன்றாக சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கண்களில் இருந்த எரிச்சல் அல்லது நீர் வடிதல் குணமாகும். மன அழுத்தம் குறையும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மாலை வரை கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மாலை வரை சந்திரன் 12இல் இருப்பதால் வீண் அலைச்சல்களும் தேவையற்ற விரயங்களும் ஏற்படலாம். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். ஆனால் மாலை 5 மணி 14 நிமிடத்திற்கு மேல் சந்திரன் உங்களின் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் மனதில் புதிய உத்வேகமும் தெளிவும் பிறக்கும். புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். சுப விரயங்கள், வீடு கட்டுதல், நகை வாங்குதல் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் செலவுகள் கூடினாலும் மகிழ்ச்சி இருக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்வீர்கள். காலில் லேசான பிடிப்புகள் ஏற்படலாம். தியானம் செய்வது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள். மாலை வரை சந்திரன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அதீத லாபம் கிடைக்கும். ஆனால் மாலைக்கு மேல் சந்திரன் 12இல் வீட்டிற்கு மாறுவதால் லாபங்கள் அனைத்தும் புதிய முதலீடுகளாக மாற்ற திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் இரவு நேர பணிகள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் மற்றும் வங்கிகள் மூலம் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வரும். காதலில் சுமூகமான சூழல் நிலவும். இரவில் தூக்கமின்மை பிரச்சனை வரலாம் என்பதால் தூங்குவதற்கு முன் மொபைல் பயன்படுத்துவதை தவிர்த்து ஆன்மீக புத்தகங்களை படிக்கவும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.